அனைவருக்கும் வணக்கம். என்னன்னா, இந்த கம்ப்யூட்டர் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து இது மெயினான பயிற்சி. ஒரு 30, 40 வயசுக்கு மேல பார்த்தீங்கன்னா, இந்த இடுப்பு புடிச்சுக்கும். அவங்க என்ன அப்படியே உட்காந்தே தான் வேலை பார்க்குறாங்க. இந்த நெறைய பேர் உட்காந்தே வேலை பார்க்கறதுனால, பேக் பெயின் கண்டிப்பா வரும். 40, 50 வயசுக்கு மேல கண்டிப்பா பேக் பெயின் வரும். அவங்க வந்து என்ன பண்ணணும்னா, டெய்லி இந்த பயிற்சி, இந்த பேக் பெயின் வராம இருக்கிறதுக்கு இந்த பயிற்சி செய்யணும். செஞ்சோம்னா, இந்த முதுகுல உள்ள பிளட் சர்க்குலேஷன் நல்லா வரும். இந்த தசை பிடிப்பு, முதுகு பிடிப்பு இதெல்லாம் எதுவும் வராது. இது வந்து செய்றதோட நிறைய பேர் எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிப்பாங்க அந்த பயிற்சிய. 40 வயசு வரைக்கும் அத உட்டுருவாங்க. 40, 50 வயசுக்கு மேல எனக்கு இங்க வலிக்குது, இந்த பயிற்சி சொல்லிக் குடுங்க, அங்க போணும், இந்த யோகா கிளாஸ் போணும், இடுப்பு வலிக்குது, பேக் பெயின் வருது, இது சரி பண்றதுக்கு என்ன பண்றதுன்னு வந்ததுக்கப்புறம் போகாம, வர்றதுக்கு முன்னாடியே இந்த பயிற்சிய செய்யுங்க. அவங்களுக்காக தான் இந்த பயிற்சி மெயினா. வந்ததுக்கப்புறம் செய்யாதீங்க. வர்றதுக்கு முன்னாடியே இந்த இத செய்யுங்க. இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இது மாரி நின்னுக்கணும். ஃபர்ஸ்ட்டு அப்படியே லைட்டா பின்னாடி பெண்டு. அடுத்தது அப்படியே முன்னாடி. பாதத்த தொடணும். பாதத்த தொட முடியாதவங்க, இந்த அளவு தான் வரும் ஆரம்பத்துல. பரவால்ல இந்த இடத்துல இழுத்து பிடிக்கும். இப்படி தொட முடியாதவங்க இந்த இடத்துல இழுத்து பிடிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தான் தொட முடியும். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த அளவு தான் வரும். அடுத்தது வந்து இந்த அளவு வரும் ஸ்டேஜ். அடுத்தது வந்து தரைய தொடணும். தரைய தொட்டதுக்கப்புறம் இந்த அளவு வரும். இந்த பயிற்சி முடிச்சதுக்கப்புறம் தான் கைய தொடணும். இந்த கைய தொட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த நெத்தி வந்து முழங்கால தொடணும். இதுதான் ஃபைனல். இது டெய்லி குனிஞ்சு செஞ்சோம்னா, இந்த இடுப்பு, பேக் பெயினுக்கு உண்டான பயிற்சி இது. இது டெய்லி செய்யலாம். இங்க பாருங்க. முட்டி வந்து தொடணும். இந்த நெத்தி வந்து முட்டிய தொடணும். அவ்வளதான். இது மாரி டெய்லி செய்யணும். அடுத்தது வந்து, இந்த இடுப்ப வந்து லைட்டா ரொட்டேட். இந்த பேக் பெயின் இருக்கிறதுனால. கால லைட்டா அப்படி அகட்டி வச்சுக்கணும். இந்த நெகத்த வந்து நேரா அத பார்த்துக்கணும். பார்த்து அப்படியே லைட்டா அவ்வளதான். உங்களால எவ்வளோ திரும்ப முடியுதோ, இந்த இடுப்ப மட்டும் லைட்டா இங்க பாருங்க. அவ்வளதான், அவ்வளதான். ஃபுல்லாவும் திரும்பணும். ஃபுல்லா திரும்புனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க பாருங்க. இப்படியே திரும்பி வந்து இங்க பார்க்கணும். ஃப்ரண்ட்டுக்கு வரணும். இங்க பாருங்க. இது மாரி ஃபுல்லா ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணா இடுப்பு நல்லா திரும்பி குடுக்குது பாருங்க. அவ்வளதான். இது மாரி செய்யணும். இது எவ்வளோ முடியுதோ உங்களால செய்யுங்க. நல்லா திரும்பி குடுத்தீங்கன்னா, இந்த பேக் பெயின் கம்ப்யூட்டர் பார்க்க வராது. பேக் பெயின்லாம் வராது. அடுத்தது வந்து, இந்த இடுப்பு சதப்பகுதியும் குறையும். வயிறு பகுதியும் அமுங்கும். வயித்துல உள்ள சதப்பகுதி. இது இன்சுலின் நல்லா சுரக்கிற பயிற்சி. இது மாரி தொட்டோம்னா, சுகர், சர்க்கரை வியாதி சுத்தமா வராது. பாதத்த தொட்டு முட்டிய வந்து நெத்தியில தொட்டோம்னா, சுத்தமா சர்க்கரை வியாதி வரவே வராது. இது கண்டிப்பா வராது. அடுத்தது வந்து, இந்த இடுப்பு பகுதி, அடுத்தது வந்து இங்க பாருங்க. இந்த கை 2ம் இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு, இந்த கை வந்து மேல, அப்படியே மேல அவ்வளதான். இதான் பயிற்சி. இது பயிற்சி. அடுத்தது வந்து இந்த கை. அவ்வளதான். இது வந்து பயிற்சி. இந்த கை வந்து இப்படி ஒட்டியே வரணும். அடுத்தது வந்து, இந்த கை வந்து மேல வந்து இந்த தொடப்பகுதி இது கை ஒட்டியே வரணும். ஒட்டியே வரணும். இங்க பாருங்க. இது வந்து அடுத்தது வந்து கால்ல தொட்டு, பாதத்த தொட்டு இந்த கை வந்து கீழ இந்த கை தொடணும். இங்க பாருங்க. இப்படியே கொண்டு போயி, இப்படி பாதத்த தொடணும். அப்புறம் அப்படியே ரிலாக்ஸ். அவ்வளதான். இந்த சைடு தொட்டோமா, அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த கையில அப்படியே ரைட் சைடு. இங்க பாருங்க. அவ்வளதான். இது செய்யும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இடுப்பு வலிக்கு உண்டான எக்சர்சைஸ். கம்ப்யூட்டர் பார்க்குறவங்க இடுப்பு வலிக்கு உண்டான எக்சர்சைஸ். பேக் பெயினு இவங்களுக்கு உண்டான எக்சர்சைஸ். அடுத்தது வந்து இந்த இப்படி கால அகட்டி வச்சுக்கணும். அகட்டி வச்சு, அப்படியே கைய தூக்கிட்டு போயி, அப்படியே கீழ தொடணும். அடுத்தது இந்த சைடு. ஆப்போசிட் சைடு. இங்க பாருங்க. அவ்வளதான். ரிலாக்ஸ். இது ஒரு பயிற்சி. அடுத்தது என்ன பண்ணணும்னா, இப்ப கீழ வந்து நம்ம கைய தொட்டோமா அப்படியே, அடுத்தது வந்து கைய வந்து அப்படியே படுக்க வைக்கணும். கீழ வந்து. இங்க பாருங்க. அப்படியே இந்த கைய மேல போயி, அப்படியே கொண்டு வந்து அவ்வளதான். ரிலாக்ஸ். இது மாரி செய்யணும். இந்த கை வந்து தொடணும். ஃபர்ஸ்ட்டு வந்து இப்படி கைய ஊனணும். அடுத்தது வந்து இந்த கை தொடணும். இங்க பாருங்க. அவ்வளதான். இது மாரி செஞ்சோம்னா, அந்த பேக் பெயினும் வராது. இடுப்புல உள்ள சதப்பகுதி, வயித்துல உள்ள சதப்பகுதி, இது எல்லா உறுப்பும் நல்லா வேலை செய்யும். அடுத்தது வந்து கால இப்படி அகட்டி வச்சு,
கையை கீழே படுக்க வச்சு தொட்டோமா அதே மாதிரியே தொடணும். இங்கே பாரு. தரையை தொடணும். ரிலாக்ஸ். அடுத்தது இந்த சைடு. இது மாதிரி செஞ்சோம்னா இந்த பேக் பெயினுக்கு வேலையே இல்லை. சுத்தமாக முதுகு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி இதுக்கெல்லாம் சுத்தமாக வேலையே இல்லை. நிறைய பேர் இந்த முதுகு பிடிக்கிறது இதெல்லாம் வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணோம்னா எந்த பிடிப்பும் வராது. வாய் பிடிப்பு, முதுகு பிடிப்பு எதுவும் வராது. சுத்தமாக வராது. இதை டெய்லி உங்களால் முடிஞ்ச அளவு எவ்வளோ செய்ய முடியுமோ செய்ய. செய்ய தான் இந்த பயிற்சி நல்லா வரும். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். செஞ்சிங்கன்னா இந்த பயிற்சி வரும். இடுப்பு வலி சுத்தமாக வராது. பேக் பெயின் சுத்தமாக வராது. நன்றி, வணக்கம்.